தாள் 6 அடிப்படை கட்டமைப்புகள் இந்திய பண்பாட்டில் சர்வதேய தரத்தில் அமைக்கப்பட வேண்டியவை. அடிப்படை கட்டமைப்புகள் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவன வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ச்சி. அடிப்படை கட்டமைப்புகள் இந்திய பண்பாட்டில் சர்வதேச தரத்தில், அதாவது சர்வதேய தரத்தில் அமைக்கப்பட வேண்டியவை. 1. மாணவர்களுக்கு இருபாலர் தங்கும் விடுதிகள். 2. ஆசிரியர்களுக்கு இருபாலர் தங்கும் விடுதிகள். 3. நிர்வாகத்தினர்களுக்கு இருபாலர் தங்கும் விடுதிகள். எண் 4. உணவகம் அமைத்தல், தமிழ் பண்பாட்டு உணவியல் மற்றும் பன்னாட்டு உணவியல். எண் 5. மாணவர் ஆய்வு ஆராய்ச்சிகளுக்கு சரி சமநிலை சிறப்பு உதவித்தொகை வழங்குதல். எண் 6. பணியாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் சீருடை மேலாண்மை மேற்கொள்ளல். எண் 7. நன்னீர் மேலாண்மை, குடிநீர் மேலாண்மை மேற்கொள்ளல். எண் 8. சுற்றுச்சூழல் மேலாண்மை, தாவரங்கள், சிறு தோட்டங்கள், பூங்கா அமைத்தல். எண் 9. சுற்றுச்சுவர் மதில் அமைத்தல். எண் 10. கவரிமான்கள் இல்லா காலத்தில் வருகின்ற புள்ளிமான்களுக்கு அடைக்கலம் அளித்தல். எண் 11. சிறு மூலிகை பண்ணை அமைத்தல். எண் 12. தமிழ் மருத்துவம் மற்றும் ஆங்கில மருத்துவம் சிறு மருத்துவமனை 24 மணி நேரம் செயல்படும்படி அமைத்து தருதல். எண் 13. 2 காவலர்களை நியமித்தல், வாயிற்காவலர், அகக்காவலர். 14. தோட்டத் தொழிலாளர் 2, நீர் பாய்ச்சுபவர் 1. எண் 15. சமையலர் 4. எண் 16. கட்டட அகத்தூய்மையாளர் 4. எண் 17. பல்பொருள் அங்காடி அமைத்தல், புகையிலை மதுப்பொருள் வகைகள் தவிர்த்து. எண் 18. மாணவர்களுக்கு இலவச சீருடை, இலவச எழுதுபொருள், நோட்டுகள் வழங்குதல். எண் 19. மடிக்கணினி வழங்குதல். எண் 20. இலவச பேருந்து சேவை வழங்குதல். எண் 21. சூரிய ஒளி மின் உற்பத்தியை பயன்படுத்துதல். எண் 22. மழைநீர் சேகரிப்பு அமைத்தல். எண் 23. குளிரூட்டப்பட்ட படிப்பறை, குளிரூட்டப்படா படிப்பறை. எண் 24. இறைவணக்க மேடை அமைத்தல். எண் 25. உலக தமிழ் மாநாட்டு மேடை அமைத்தல், உலக தமிழ் மாநாட்டு மேடை அமைத்தல். எண் 26. உள்வளாக வானொலி சேவை, உள்ளூர் வானொலி சேவை. எண் 27. பன்னாட்டு தொலைக்காட்சி சேவை. எண் 27. பன்னாட்டு தொலைக்காட்சி சேவை, தமிழ் பண்பாடு மற்றும் இந்திய பண்பாடு மற்றும் உலக பண்பாடு. எண் 28. நோக்கம், உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய நோக்கம் உயிர் நலம், உலகு நலம். எண் 29. ஊடகச் சேவை, இயற்கை தமிழ், இறைத்தமிழ், அன்னை தமிழ், நாளிதழ் சேவை, திங்களிதழ் சேவை. எண் 30. ஆண்டு மலர், பருவமலர் வெளியிடுதல். எண் 31. ஆசிரியர் மாணவர் ஆராய்ச்சி நூல் மற்றும் படைப்பு நூல்களை வெளியிடுதல்.
எண் 31 ஆசிரியர் மாணவர் ஆராய்ச்சி நூல் மற்றும் படைப்பு நூல்களை வெளியிடுதல். எண் 32 தனி அச்சுக்கூடம், நவீன அச்சகம் மற்றும் பதிப்பகம் அமைத்தல். எண் 33 பன்னாட்டு திரையரங்கம் அமைத்தல், தமிழ் பண்பாடு. எண் 34 ஆசிரியர் மாணவர் மற்றும் பணியாளர் இன்பச் சுற்றுலா மற்றும் கல்வி சுற்றுலா. எண் 35 உலகுயிர் உரிமை நலம் பாதுகாத்தல். எண் 35 உலகுயிர் உரிமை நலம் பாதுகாத்தல். எண் 36 அயலக கிளைகள் அமைத்தல். அயலக கிளைகள் அமைத்தல் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கும் வெளியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் உலக நாடுகளிலே உள்ள பல்கலைக்கழகங்களிலே தமிழ் ஆராய்ச்சி சார்ந்த கிளைகள் அமைத்தல். அது ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட இருக்கையும் இதனுள் அடங்கும். சரி, இந்த நிறுவனத்தினுடைய கிளை, அது உலக தமிழராட்சி பல்கலைக்கழகத்தினுடைய கிளைகள் அமைக்கணும். அது திட்டத்தில் சொல்லியிருக்கேன். அயலக கிளைகள் அமைத்தல், வகுப்பு எடுத்தல், விரிவாக்கம். எண் 37 விருந்தினர் இல்லம், விருந்தினரை உபசரித்தல். எண் 38 அற மேலாண்மை மன்றம் அமைத்தல். எண் 39 வகுப்பறைகள். எண் 40 இளநிலை ஆய்வாளர் எழுத்தறை. எண் 41 முதுநிலை ஆய்வாளர் எழுத்தறை. எண் 42 தாள் எண் 8. எண் 42 திட்டமெண் எண் 42 பொது நூலக பயன்பாட்டாளர் தனி அறை. எண் 43 ஆராய்ச்சி பயன்பாட்டாளர் தனி அறை. எண் 44 சிறப்பு துறை பயிற்சி சிறப்பு வகுப்பு. எண் 45 தேச நலப்பணி திட்டம் நடைமுறைப்படுத்தல். எண் 46 சிற்றூர் நோக்கிய ஆசிரியர் மாணவர் குழு ஆராய்ச்சி விழிப்புணர்வு மற்றும் பண்பாட்டு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நேரிடை பங்கேற்பு செய்தல். எண் 47 பொது நூலகம். எண் 48 நிர்வாகம். எண் 49 கணினி நூலகம். எண் 50 தங்கும் விடுதி. எண் 51 பணியாளர் ஓய்வறை. எண் 52 பணியாளர், ஆசிரியர், மாணவர், நிர்வாகிகள் உணவறை. எண் 53 உணவக சமையல் அறை. எண் 54 பல்துறையியல் அறைகள். எண் 55 பொது கழிப்பறை ஆண் மாணவர்கள். எண் 56 பொது கழிப்பறை பெண் மாணவிகள் அல்லது மாணவர்கள். 57 பொது கழிப்பறை ஆண் ஆசிரியர் மற்றும் பணியாளர். எண் 58 பொது கழிப்பறை பெண் ஆசிரியர் மற்றும் பணியாளர். எண் 59 ஆசிரியர்கள் தனி அறைகள். இதெல்லாம் நடைமுறையில் வந்தாச்சு. திட்டங்கள்லாம் உலக தமிழராட்சி நிறுவனத்தில் இருக்கின்றன. எண் 60 வாயில் மற்றும் அகக்காவலர் அறை திட்டத்தில் நடைமுறையில் இருக்கு. இப்போ எண் 61 வரவேற்பறை திட்டத்தில் இருக்கு. உலக தமிழராட்சி நிறுவனத்தில் நடைமுறையில் இருக்கு. எண் 62 தொலைக்காட்சி சேவை அறை. எண் 63 வானொலி சேவை அறை. எண் 64 இணைய வழி சேவை அறை. எண் 65 அச்சூடக சேவை.
எண் 66 மக்கள் தொடர்பு மற்றும் நலத்துறை அறை. எண் 67 அஞ்சலகம். எண் 68 வங்கி கிளை. எண் 69 கலை அரங்கம். எண் 70 பேச்சரங்கம் மற்றும் கருத்தரங்கம். அறிஞர் அண்ணா கருத்தரங்க கூடம் இருக்கு இல்லையா, பேச்சரங்கம் மற்றும் கருத்தரங்கம் திட்டத்தில் இருக்கு. எண் 71 இந்த காட்சி அரங்கம், அந்த காட்சி கூடம் இருக்கு. எதன் அடிப்படையில் இருக்கு? பழந்தமிழர் வாழ்வியல் காட்சி கூடம். இந்த காட்சிகளின் கூடமாக இருக்கிறதுனால, அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு 2-3 அரங்கு இருக்குது, அது கூட்டாக இருக்கிறதுனால கூடம் அப்படின்னு அங்கே பேர் வச்சு அழைக்கப்படுது. எண் 72 தாள் 9 எண் திட்டமெண் 71 தமிழ் பண்பாட்டு விளையாட்டுகளில் சிறப்பு பயிற்சி அளித்தல். தமிழ்நாடு அரசு தமிழ் விளையாட்டுகளுக்கு தமிழ்நாட்டை சார்ந்த பிள்ளைகள் சர்வதேச அளவில் பங்கு பெறுவதற்கும் பின்னால் வழிவகுத்தது அப்படின்னு சொன்னால் இந்த திட்டங்கள் தான். எண் 71 தமிழ் பண்பாட்டு விளையாட்டுகளில் சிறப்பு பயிற்சி அளித்தல். எண் 72 சர்வதேய விளையாட்டில், அதாவது சர்வதேச விளையாட்டில் தமிழ் விளையாட்டுகளுக்கு தனி அங்கீகாரம் பெற்று தமிழ் விளையாட்டை, தமிழர் ஆற்றலை வெளிப்படுத்த செய்தல். எண் 73 பன்னாட்டு போட்டிகளில், பல்துறை போட்டிகளில் மற்றும் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்க பங்கேற்க சிறப்பு ஊக்கத்தொகை அளித்தல். பன்னாட்டு போட்டிகளில், பல்துறை போட்டிகளில் மற்றும் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்க பங்கேற்க சிறப்பு ஊக்கத்தொகை அளித்தல் தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. எண் 74 வறுமையில்லா தமிழகத்தினை உருவாக்க வள நெறிகளை அரசுக்கு பரிந்துரை செய்தல். அமைதி, வளம், வளர்ச்சி இவை மூன்றும் எங்கிருந்து வந்தவை? இங்கிருந்து வந்தவை. உலக மக்கள் கழகத்தின் நிறுவனர் தலைவர் மற்றும் உலகத் தலைவர் ஏ. கந்தவேலின் திட்டங்களில் இருந்து வந்தவை. எண் 74 வறுமையில்லா தமிழகத்தினை உருவாக்க வளநெறிகளை அரசுக்கு பரிந்துரை செய்தல். எண் 75 உலக சிந்தனையாளர்களை ஈர்ப்பதும் உலகுக்கான சிந்தனையாளர்களை நம் முன்னோர் நெறியில் வார்ப்பதும் தேவை. எண் 76 இயற்கையியல் தெளிவாலும் இறையியல் தெளிவாலும் உலகு நலத்திட்டங்களை வரையறுத்து முன்னெடுத்து செல்லுதல். இயற்கையியல் தெளிவாலும் இறையியல் தெளிவாலும் உலகு நலத்திட்டங்களை வரையறுத்து முன்னெடுத்து செல்லுதல். எண் 78 உலக தமிழ் ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் தமிழுக்கான பல்கலைக்கழகமாக மட்டும் அமையாது, தரணிக்கான பல்கலைக்கழகமாக செயல்படுதல் வேண்டும். உலக தமிழாராய்ச்சி பல்கலைக்கழகம் தமிழுக்கான பல்கலைக்கழகமாக மட்டும் அமையாது, தரணிக்கான பல்கலைக்கழகமாக செயல்படுதல் வேண்டும். எண் 79 உலக சகோதர ஓர்மையை தமிழின் தூய எண்ணப்பதிவுகளால் மட்டுமே உருவாக்கவும் உறுதிப்படுத்தவும் முடியும். அந்த நோக்கிலே செயல்படுதல். எண் 79 உலக சகோதர ஓர்மையை தமிழின் தூய எண்ணப்பதிவுகளால் மட்டுமே உருவாக்கவும் உறுதிப்படுத்தவும் முடியும். அந்த நோக்கிலே செயல்படுதல். எண் 80 திட்டமெண் 80 தமிழரின் பண்பாடு, வாழ்வியல் ஒழுக்கம் புவிக்கு மட்டுமல்ல, புவி கடந்த வானெல்லை வாழ்வியல் தளங்களுக்கும் பயன்படும். வேற்று கோள்களில், வேற்று கிரகங்களில்
இந்த உலகத்தை சார்ந்தவர்கள், இந்த புவியை சார்ந்தவர்கள் கூடி பெயர்ந்தாலும் கூட அங்கே வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் இது பயன்படும். சரி, எண் 81. நமது அண்டை நாட்டு நட்புக்கு மட்டுமல்ல, அண்டை வீடுகள் அண்டவெளி நட்புக்கும் அறிவார்ந்த அன்பு மொழி, செறிவார்ந்த செம்மை மொழி. எந்த மொழி? நம் தமிழ் மொழி. 82. தமிழுக்கு நாம் கொடுக்கின்ற வாழ்வில்லை சிறிதாயினும் தமிழர் நமக்கு தமிழ் தருகின்ற வாழ்வெல்லை பெரிது, வானினும் பெரிது. தமிழ் அதனை வாழ்வித்து வாழ்வோம், வளர்வித்து வளர்வோம். தாள் எண் 10, திட்டம் எண் 83. விதிப்பிழை இல்லாத சமுதாயத்தை கட்டமைத்தல். விதிப்பிழை இல்லாத சமுதாயத்தை கட்டமைத்தல். எண் 84. பொழுது விடியும் வானம் எப்பொழுதும் அமைதி விடியல் காணச் செய்தல். எப்பொழுதும் அமைதி விடியல் காணச் செய்தல். அதனுடைய தொடர்ச்சியாகவே 85. திருவள்ளுவர் தூய ஆக்க திருக்குறள் படி ஒவ்வொரு எண்ணும் எழுத்தும் அருட்பொருளாய் விளங்கும் வாழ்வியல் சிந்தனைகளை பின்பற்றுதல். அந்த காட்சி கூடமாக இருக்குன்னு சொன்னேன். திருவள்ளுவர் பேர்விலையும் காட்சி கூடம் இருக்குது உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில். அடிப்படை இங்கே தான். திருவள்ளுவர் தூய ஆக்க திருக்குறள் படி ஒவ்வொரு எண்ணும் எழுத்தும் அருட்பொருளாய் விளங்கும் வாழ்வியல் சிந்தனைகளை பின்பற்றுதல். அந்த திருவள்ளுவர் உடைய பெயரில் ஓவிய காட்சி கூடம் இருக்குது. ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒரு ஓவியம் இருக்கும். அதற்கான விளக்கப்பட காட்சிகள் இருக்கும். படம் பார்த்து புரிந்து கொள்ளலாம். இறையியல் 86. இறையியல் மேலாண்மை அமைத்தல். 87. இயற்கையியல் மேலாண்மை அமைத்தல். 88. தமிழறிவு வேளாண் துறை அமைத்தல். 89. தமிழின் புதிய எழுத்துரு பரிணாமத்தினை உருவாக்குதல். 90. தமிழினால் வீரப்பத மக்களையும் தமிழால் ஈரப்பத மக்களையும் உருவாக்குதல். 91. இயற்கையை தொன்றுதொட்டு உருவாக்கம், கருவாக்கம், கருத்தாக்கம் செய்யப்பட்ட விஞ்ஞானத்துறையை கட்டமைத்தல். 92. மொழி சீர்மை படைப்புகளை பரவல் செய்தல். 93. தமிழ் நெறியும் தரணி நெறியும் வழுவாத பொருளாதார சீர்மையியல் கட்டமைப்பை உருவாக்குதல். தமிழ் நெறியும் தரணி நெறியும் வழுவாத பொருளாதார சீர்மையியல் கட்டமைப்பை உருவாக்குதல். 94. தமிழுலக சட்டத்தை திருக்குறள் நெறியில் கட்டமைத்து திருக்குறள் நெறியில் கட்டமைத்து குற்றமற்ற சமுதாயத்தை கட்டமைத்தல். எண் 95. மொழி வளர்ச்சியையும் மக்கள் வளர்ச்சியையும் நிலைநாட்டும் பல்துறை அறிவாண்மை குழு அமைத்தல். மொழி வளர்ச்சியையும் மக்கள் வளர்ச்சியையும் நிலைநாட்டும் பல்துறை அறிவாண்மை குழு அமைத்தல். எண் 96. தமிழ் பாதுகாப்பியல் சட்டம்.
தமிழர் பாதுகாப்பியல் சட்டம், தரணி பாதுகாப்பியல் சட்டம், நடைமுறையியல் பற்றி தீர்வாக்க குழு மற்றும் தனித்துறை அமைத்தல். தமிழ் பாதுகாப்பியல் சட்டம், தமிழர் பாதுகாப்பியல் சட்டம், தரணி பாதுகாப்பியல் சட்டம், நடைமுறையியல் பற்றி தீர்வாக்க குழு மற்றும் தனித்துறை அமைத்தல். எண் 97 கணினி தமிழ் வளர்ச்சி மன்றம் அமைத்தல். எண் 98 புதிய கருவி படைப்பு வளர்ச்சி மன்றம் அமைத்தல். எண் 99 தமிழ் வீட்டுரை மன்றம் அமைத்தல், தமிழ் நாட்டுரை மன்றம் அமைத்தல், தமிழ் உலகு மன்றம் அமைத்தல். எண் 100 தமிழ் தத்துவ மன்றம் அமைத்தல். எண் 101 தமிழ் சமத்துவ மன்றம் அமைத்தல். திட்டத்தில் குறிப்பிடும் பொழுது ஒரு எண்ணை மீண்டும் குறிப்பிட்டேன், அதனால 101 இருக்கு. தாள் 11 இறைவனால் அமைந்துள்ள நல்லாட்சி தலைமைக்கு நமது இயக்குனர் திலகம் தெல்ல புரிந்து வெல்லல் அறிந்து தென்னாட்டு காந்தியின் தெய்வீக கனவுகளை மெய்ப்பிக்குமாறு உலகத் தமிழர்களின் உதட்டு மொழியாகவும் உயிர்மொழியாகவும் உண்மை மொழியாகவும் உயரிய தலைமைக்கு நமது உத்தம செல்லா செல்வர் நிறைவேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பித்திட என்றும் நல்லோர் கனவுகளுடன் சான்றோர் கனவுகளை சமர்ப்பிக்கின்றோம். தமிழுக்கு நல்ல வாழ்வு, உண்மை தமிழருக்கு நல்ல வாழ்வு. தமிழுக்கு நல்ல வாழ்வு, உண்மை தரணிக்கு நல்ல வாழ்வு. தமிழ் வேண்டல் நிறைவேற்றின் தனி புகழ் உண்டே. தமிழ் வேண்டல் நிறைவேற்றின் தமிழ் புகழ் உண்டே. தமிழ் வேண்டல் நிறைவேற்றின் தனிப்புகழ் உண்டே. தமிழ் வேண்டல் நிறைவேற்றின் தமிழ் புகழ் உண்டே. தமிழ் வேண்டல் நிறைவேற்றின் தனிப்புகழ் 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 உண்டே. வாழும் தமிழெல்லை வானென்றால் அதில் நாமும் பிறந்திருப்பதே பெருமகிழ்ச்சி. பாராளும் நல்லோர் பார்வைக்கு நற்சிந்தனை தவம் தந்தேனே. உண்மை உள்ளோர் பார்வைக்கு உத்தம நெறி தந்தேனே. நன்றி வணக்கம். இப்படிக்கு இவன் ஏ. கந்தவேலு, உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் பயிலும் மாணவன், ஆய்வியல் நெறிஞர், நெறி விளங்க என்றும் ஆய்வியல் நிறைஞ்சன். நாள் 12/12/2012 கிழமை புதன். இடம் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், சென்னை 6/113. எப்படி அந்த நிறுவனத்திலே எம்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வியல் நிறைஞர் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொண்ட பொழுது என்னால் உருவாக்கப்பெற்று தமிழ்நாடு அரசுக்கு அளிக்கப்பெற்ற திட்டங்கள் இவை அனைத்தும் ஆகும். இவை அத்தனையும் ஆகும். இன்று தமிழ்நாடு அரசு திட்டங்களாக நடைமுறையில் அத்தனை திட்டங்களும் உள்ளன. இவற்றிற்கான முறைப்படியான அரசு அங்கீகாரம் தமிழ்நாடு அரசிடத்தில் கேட்டு இருக்கின்றேன். அந்த அங்கீகாரங்கள் எவை அப்படின்னு கேட்டால், 1, தமிழ்நாடு அரசு இவர்தான் இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கி தந்தார் என்பதற்கான அரசாணையை முதல்ல வெளியிடணும். 1. 2, இவருடைய திட்டங்கள் தான் இன்று உலக மக்கள் கழகத்தினுடைய நிறுவனர் தலைவராக இருக்கக்கூடிய கந்தவேல் தான் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கி அரசுக்கு கொடுத்தார் அப்படிங்கிற அங்கே கல்வெட்டு தரமணியில் இருக்கக்கூடிய உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய வளாகத்திலே வைக்கப்பட வேண்டும்.
கல்வெட்டுகள் 2. 3. தமிழ்நாடு அரசு உலக மக்கள் கழகத்தினுடைய தலைவர், நிறுவனர் தலைவர் மற்றும் உலகத் தலைவர் தமிழ் வளர்ச்சி செயல் திட்டங்கள், துறை சார்ந்த செயல்பாடுகள் அறிந்து விருது வழங்குதல் வேண்டும். 4. இவர் என்னடா கட்சித் தலைவராக இருந்துக்கிட்டு அரசு பணி கேட்கிறார் அப்படின்னு தோணலாம். பொருளாதாரத்துக்கு நாம் திருட போக முடியாது. படித்தது தமிழ், அதனால் பிடித்ததும் தமிழ்தான். தமிழ்நாடு அரசு பணியும், அதாவது வேறொரு பொருளாதார வழியை நான் தேடிக்கொள்ள மட்டும் அரசு பணி ஆற்ற அனுமதிக்க வேண்டும். அப்போ அரசு பணி தர வேண்டும். எண் 4. எண் 5. திட்டங்களுக்குரிய மதிப்பீட்டின்படி தமிழ்நாடு அரசு சன்மானம், அதாவது பணத்தொகையாக பணமுடிப்பாக வழங்க வேண்டும் அல்லது காசோலையாக வழங்க வேண்டும். இவைகள்லாம். இவை தவிர்த்து நமக்கு பெரிய அளவில் வேண்டியதில்லை. மக்களுக்கு உண்மையை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையான அறிவு நெறிக்கும் உண்மையான அறநெறிக்கும் உட்பட்டவர்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்ய விருப்பப்பட்டால் செய்து முடிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசில் உள்ளவர்களுக்கு என்னுடைய கோரிக்கைகள் இவைகள்தான். நம்மை கேட்க ஆளில்லை என்று ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருந்தால் ஆணவத்தை அடக்குகின்ற காலம் எமக்கே உரித்தாக அமையும். அது வருங்காலத்தில் இந்த வரலாறை சொல்ல முடிஞ்ச எனக்கு அந்த வரலாறை படைக்க தெரியாமல் போகாது. நன்றி, வணக்கம்.